என் பேர் சாரங்கனா தேவகோட்டை செல்வன் மாணிக்க வாசல் நகலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அதுக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க. செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ 11 பேர் இருக்காங்க. அது நம்ம 2 பேரோட பிறந்தநாளம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்க 2 பேர் சாதிச்சிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனா நம்மளோட இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம எத்தனை பேர் வேணா பிறக்கலாம், ஆனா அதுல ஒரு சில பேர் தான் சாதிச்சு வரலாறு புத்தகத்துல நம்மளால இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கனவு காணணும், ஆனா கனவு அப்படிங்கிறது நம்ம தூக்கத்துல தூங்கிக்கிட்டே காணக்கூடாது. நம்ம ஒரு இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட கனவுல அந்த படம் தான் வரும். நம்ம எங்கேயாச்சும் போறோம்னா நம்ம நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணமோ அதான் நமக்கு கனவா வரும். இப்ப நம்ம நான் ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல போலீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம கனவு காணணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட கனவு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா நம்மளோட கனவுலயே அது எப்பவுமே வரும். அதை நம்ம காண காண பெருசாகி நமக்கு ஒரு நாள் உண்மையாகி நம்மளும் டாக்டர் அப்படி இல்லைன்னா போலீஸா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் முதல்ல சொன்னா நம்ம விடாமுயற்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு காலைல எல்லா பறவைகளும் எந்திரிச்சு கத்திட்டே உணவு தேட போகுங்களா. அப்போ மழை வந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த மழை வந்தோன்னா அப்புறமாட்டி உணவு தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி பறவைகள் கூடுக்கு போயிடுமா, பாதி பறவைகள் அப்புறமாட்டி போனா அப்படின்னு சொல்லி ஏதாவது மரத்துக்கடியில ஒதுங்கிடுமா. ஆனா கழுகு அது அந்த வானம் மேகத்துக்கு மேல போய் இருக்குமா. மழை நின்னோட மறுபடியும் இறங்கி அது உணவுகளை தேடுமா. நம்மளும் அந்த கழுகு மாதிரி விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்துல் கலாம் அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ அவங்க கேள்வி கேட்டாலும் இப்ப ஏன் உலகளவிய இப்ப உலகளவி இவங்க அப்படின்னு சொல்லி எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அது எதுக்கு எந்த மாதிரி விதத்துல தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப முதல்ல ஒரு மாணவி எந்திரிச்சு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்கனால அவங்கள உலகளவியா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அப்துல் கலாம் வேற ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இன்னொரு மாணவி எந்திரிப்பாங்களா. அவங்க எந்திரிச்சு சொல்லுவாங்க அவங்க அழகு மட்டும் இல்லாம அவங்க கேட்ட கேள்விக்கு புத்திசாலித்தனமா பதில் சொன்னனால அவங்கள உலகளவியா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட 3ஆவதா ஒரு மாணவி எந்திரிச்சு சொல்லுவாங்க, நான் அந்த போட்டியில கலந்துக்கல, நான் அந்த போட்டியில கலந்துருந்தேன் அப்படின்னா நான் தான் உலகளவியா வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா அப்துல் கலாம் அவங்க ஐயா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தன்னம்பிக்கையா இருக்கும். நான் அந்த போட்டியில சேர்ந்திருந்தேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஐயா ஒரு வாட்டி பதவியேற்பு விழாவை போனப்போ ஒருத்தவங்க அவங்களோட ஷூவை வாங்கி பாலிஷ் பண்ண கேட்பாங்க. அப்போ அவங்க ஷூவை தொடும்போது அப்துல் கலாம் ஐயா பார்த்துட்டு எதுக்கு நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இதான் வேலை, நீங்க நான் இந்த ஷூவை எடுத்து அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி மறுபடியும் நீங்க போறப்ப போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்துல் கலாம் ஐயா யுவர் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்லுவாரா, நீங்க இப்பதான் முதலா பதவி ஏற்க வந்திருக்கீங்க, ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட பதவி இப்படி பதவி நீங்க வாங்குறீங்களே அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்லுவாரா, நான் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லல, இந்த வேலை தான் உனக்கு இல்லைன்னு சொன்னேன், இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி தோட்டத்துல தண்ணி சொல்லுவாரா. அதோட அந்த அளவுக்கு அப்துல் கலாம் ஐயா எளிமையா இருப்பாங்க. அவங்க அந்த பதவியில நீக்கம் போகும்போது 2 சூட்கேஸ் தான் வச்சிருந்தாலும் ஒண்ணுல அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இன்னொன்னு அவங்க படிச்சுட்டு இருந்த புக்கு அதெல்லாம் கொண்டு போனாங்களா. அதே மாதிரி நம்மளும் எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு லட்சியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வரும். நம்ம தான் அதெல்லாம் இந்த தடைகளுக்கே தடை கொடுத்து நம்ம தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம படிக்கும் போது கரண்ட் போச்சு அப்படின்னா நம்ம வேற இடத்துக்கு போய் நம்ம படிக்கலாம், இல்லைன்னா வெளிச்சம் இருக்க இடத்துல போய் படிக்கலாம். அப்படி யாராச்சும் டிவி போடலாம் செய்வாங்க, ஆனா நம்மளோட கவனம் அந்த பக்கம் திரும்ப கூடாது. நம்ம டிவில வேற இடத்துக்கு போய் படிக்கலாம், இல்லைன்னா நம்ம டிவில கவனம் செலுத்தாம நம்மளோட புக்ல கவனம் செலுத்தி
வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து நம்மள மாதிரி வந்து இந்த மாதிரி தான் வந்து சின்ன ஸ்கூல்ல அரசு பள்ளி அந்த மாதிரி தான் படிச்சாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க, நம்மளும் வந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணி நம்மளும் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து ராமேஸ்வரத்துல தான் வந்து பிறந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட வந்து அப்துல் கலாம் ஐயா சின்ன வயசுலயே வந்து அவங்க வந்து விஞ்ஞானி, அதாவது பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து ஆசை இருக்குமா. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு போட்டியில அந்த தேர்வுல கலந்து வந்து ஒன்பதாவதா வந்தனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்காதனால அவங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து அவங்க வந்து செயற்கைக்கோள் அந்த வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து அவங்க நிறைய இதை பண்ணி வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அங்க எல்லாமே அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருமா. அந்த முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து தேசிய கீதம் பாடுவாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனா வந்து 4 பேர் வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. அதோட வந்து அப்துல் கலாம் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா 4 பேர்ட்டே வந்து போய் கேட்பாங்க, நீங்க வந்து எதுக்கு எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்களா. அதோட வந்து அவங்க சொல்லுவாங்க செயற்கை கால்கள் வந்து பொருத்திருப்பாங்களா. ஆனா வந்து அந்த கால்கள் வந்து நிறைய வெயிட் இருக்குமா. அதோட வந்து அவங்க வந்து இந்த செயற்கைக்கோளை வந்து வெயிட் இல்லாம தயாரிப்பாங்களாம். அதே உலகத்தை வச்சு இந்த காலை